வணக்கம் மக்களே, நான் தாங்க உங்க கல்லு ஒர்க் அவுட். இன்னைக்கு டேவை வாக்கிங் அண்ட் ரன்னிங்கோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரே இடத்துல ஓடி போர் அடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக பீச் சைடில் போயிட்டு இன்னைக்கு வாக்கிங் அண்ட் ரன்னிங் பண்ணி முடிச்சுட்டு புஷ்அப் பண்ற ஏரியாவுக்கு போய் சேர்ந்துட்டேங்க. தலை டெய்லி என்னையா புல்லப் புஷ்அப் ரன்னிங் வாக்கிங் இவ்வளோதான் உன்னோட ஒர்க் அவுட் ஆன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க இவ்வளோதாங்க எனக்கு தெரியும், இதையே நல்லா பண்ண கற்றுக்கிட்டேங்க. ஸோ என்ன ஆச்சு, என்னோட உடல் அமைப்பு, என்னோட ஸ்ட்ரென்த், என்னோட ஸ்டாமினா எல்லாமே இதை வச்சு நான் நல்லா பில்ட் பண்ணிட்டேங்க. அப்போ நானுன்னு சொல்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ரொம்ப சிம்பிளுங்க. ஒன்று ஏர்லி மார்னிங் இல்லைனா ஈவினிங் ஆஃப்டர் யுவர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் நீங்கள் ஜஸ்ட் 30 minutes உங்களோட ஒர்க் அவுட்டுக்குன்னு சொல்லிட்டு உங்களோட டெய்லி ரொட்டீனில் அலோகேட் பண்ணுங்கள் போதும். தலை காலையில் எந்திரிக்க முடியலையா, சோம்பேறியாக இருக்குன்ற உங்கள் அடுத்த மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுதுங்க. அதுக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன். தலைவான் தலைவி சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள்ங்க. வின்னர் பட வடிவேல் மாதிரி மல்லாக்க படுத்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு யோசிங்க, உங்களுக்கு அர்த்தங்கள் புரியும், நீங்கள் சீக்கிரம் எந்திரிவீங்க. எதுக்கு வேலைக்கு போகிறீங்க? சம்பாதிக்கிறதுக்கு. எதுக்கு சம்பாதிக்கிறீங்க? நல்லா செலவு பண்ணுறதுக்கு. நல்லா எதுக்கு செலவு பண்ணணும்? ஹாப்பியாக இருக்கிறதுக்கு. இதெல்லாம் பண்ணுறதுக்கு யார் முக்கியங்க? காசை விட நீங்கள் முக்கியம். அப்படின்னும் போது உங்கள் உடலை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு தினமும் உடற்பயிற்சி செஞ்சு தான் ஆக வேண்டும். இன்னைக்கான கருத்து இவ்வளவுதாங்க. அப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏரியா புள்ளிங்கோ கிரிக்கெட் ஆடி இருந்தானுங்க. 2 பால் போடுங்கடா அப்படின்னா வாத்தலன்ட்டு போட்டானுங்க. 2 பாலும் பீட்டுன்னு நன்றிடான்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க.